ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையான கொங்கு நாட்டு ஸ்டைல் வெள்ளை பிரியாணி, ஒயிட் மட்டன் பிரியாணி. இது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. பிரியாணி பிரியர்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணி ரொம்ப ஸ்பைசியாக இல்லாமல் நல்ல கரெக்டான டேஸ்ட்டோட ரிச் ஃப்ளேவர்ஸோட இருக்குங்க. இதுக்கு நல்ல ஒரு மட்டன் கறி ரைத்தாலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல அந்த சீரக சம்பா அரிசி, அந்த மட்டன் நல்லா பக்குவமாக வெந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றா ஆட் ஆகி செம்மையாக இருக்குங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. பிரியாணி பிரியர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. என்ஜாய் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. போனோடு இருக்கிற பீசஸ் தான் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக பிரியாணி கட் பீசஸாக கட் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ இது கழுவி வச்சாச்சு. அடுத்தது இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பீஸ் சுருள் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இது பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அடுத்தது ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருவோம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொஞ்சம் பொடிச்சு எடுத்துப்போம். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பொடிச்சிட்டு இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா அரைப்படும். இதில் ஒரு 12 to 15 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 2 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தொளிசி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் நல்ல ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துப்போம். அதாவது ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சை மிளகா, நல்ல சுள்ளனு காரமாக இருக்கிற பச்சை மிளகா ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்கிறோம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மீடியமாக தான் சேர்த்துருக்கிறேன். இன்னும் 2-3 மிளகாய் சேர்த்து போடும்போது நல்லாயிருக்கும். நல்லா கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடிங்க. இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம ரெடியாக கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனில் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துப்போம். அடுத்ததாக உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா, தயிர், உப்பு சேர்த்து நல்லா இந்த மட்டனில் நல்லா கலந்து எடுத்து வச்சுருவோம். இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். மினிமம் ஒரு 20-25 நிமிஷம் நாள் ஊறிட்டுங்க. நம்ம இந்த ஊறிட்டு இருக்கிற டைமில் வெங்காயம், தக்காளி வேணுங்கிற மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்படி ஊற வச்சுட்டு நம்ம சமைக்கும் போது மட்டன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்து வரும். ஸோ இருக்கட்டுங்க, மசாலா பிடிச்சி நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது ரைஸ் ஊற வச்சிடலாங்க. இங்கே நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன். பர்டிகுலர்லி இந்த மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் சேர்க்கும் போது தான் அந்த பர்ஃபெக்டான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் ஒரு அகலமான பவுலில் சேர்த்துருக்குறேன். இது 500 கிராம் இருக்குங்க. கிலோ சீரக சம்பா ரைஸ். இப்போ ரைஸை நல்லா கழுவிடுவோம். ஒரு 2-3 வாட்டி நல்லா தண்ணி விட்டு அலசி கழுவிட்டு இப்போ கழுவின அரிசியில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு மூடி எடுத்து வச்சுருவோம். இங்கே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. குக்கரில் தாளிச்சிடலாம். டக்குன்னு குயிக்காக வேலையாகும். ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிடுவோம். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோங்க. 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு துண்டு சுருள் பட்டை, கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ நல்ல சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் பச்சை மிளகாவை சேர்த்துடலாங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாவை மேலே மட்டும் லைட்டாக கீறி விட்டு சேர்த்துருங்க. நம்ம அரைக்கும் போதும் மிளகாய் சேர்த்துருந்தோங்க. இன்னைக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். ஸோ பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்தே போடலாம். நான் இன்னும் கூட ஒரு மிளகாய் சேர்த்துட்டேன். தாளிப்புளி மிளகாய் போடுறோம், அரைக்கும் போதும் இப்போ மிளகாய் போடுறோம். ஸோ நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டனை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அதாவது தேவையான ஸ்பைசஸ், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகாய்,
எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம். கூடவே தயிர் உப்பெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஊறின மட்டனை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நீ நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை நல்லா கழுவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுவோம். மட்டன் தண்ணி விட்டு வெந்து வரும். நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். ஸோ மட்டன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோங்க. மட்டன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பாத்திரத்துலேயே 1/2 டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்தாச்சுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 7 விசில் விட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்குவோம். முத்து நாட்டு கறியாக இருந்தால் இன்னொன்று 2 விசில் அதிகமாக விட்டுக்கோங்க. நல்ல விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். நல்ல கமகமன்னு வாசனையோட மட்டன் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் சேர்த்தோம். பட் இவ்வளோ தண்ணி விட்டு மட்டன் வெந்து வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ரைஸ் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ மட்டனில் கண்டிப்பாக ஒரு 2 டம்ளர் தண்ணி இருக்குங்க. இப்போ மீதி தண்ணியை சேர்த்து நம்ம ரைஸ் குக் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தோம். 2 டம்ளர் தண்ணி அந்த மட்டனில் இருக்குது. மீதி 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துப்போம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்து வருது. இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். ரைஸ் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. நல்லா கொதித்து வெந்து வர ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போ இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலும்பிச்சம்பழத்தில் ஒரு பாதி எலும்பிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இது நல்ல சாதம் பக்குவமாக வெந்து வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே தக்காளி சேர்க்கல. ஸோ ஒரு சின்ன புளிப்பு சுவையும் இந்த சாதத்தோட சேரும். தக்காளி ஆப்ஷனலுங்க. விருப்பப்படுறவங்க மசாலா வதக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பட் நான் இங்கே சேர்க்கல. ஒயிட் பிரியாணிக்கு அப்படியே நான் தக்காளி சேர்க்காம தான் செய்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் மேரினேட் பண்ணி வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ மட்டனில் உப்பு இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருவோம். டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதித்து வரட்டும். ஒரு 50% கிட்ட ரைஸ் வந்து டக்குன்னு வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை மேலால் தூவி விட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். விசில் வந்தால் ஒரு விசில் விடுங்க. இல்லைன்னா 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையான மட்டன் ஒயிட் பிரியாணி, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல மைல்டு ஸ்பைஸியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு அருமையான பிரியாணி. இது செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். பிரியாணி பிரியர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. இந்த பிரியாணி கூட நல்ல ஒரு மட்டன் குழம்பு சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கிறேன். இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி, மட்டன் குழம்பு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த பிரியாணியோட ஹைலைட்டு நல்ல அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான அந்த சீரக சம்பா ரைஸ் மட்டனோட அந்த ஸ்பைசஸோடு சேர்ந்து வெந்து சூப்பராக இருக்கும். மட்டன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அப்படியே அந்த ரைஸோட செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த வீக்கெண்டே இந்த பிரியாணியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.